இந்த உருமறைப்பு. இப்போ காடுகளில் போகும்போது நம்ம என்ன செய்யணும்னா பளிச்சுன்னு ட்ரெஸ் போட்டு போகக்கூடாது, சட்டை. அது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன்று பயந்து ஓடிடும். நம்ம ஒரு ஏதாவது ஒரு அனிமலை, விலங்கு, ஊர்வனம், பரப்பனம் ஏதோ ஒன்று பார்க்க போனால் நம்மளால் பார்க்க முடியாது. இல்லைன்னா அது நம்மளால் தாக்க வரும். அதனால தான் நீங்கள் வனத்துறை அலுவலர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சரியா, வனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, வனத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா உருமறைப்பு. இந்த உருமறைப்புங்கிற தத்துவத்தில் தான் எல்லா உயிரினங்களும் தப்பி பிழைச்சிட்டு இருக்கு. அது பறவையாக இருக்கட்டும், பூச்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துருப்பீங்கல்ல. பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கெமிலியான். தன்னோட நிறங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும். காரணம் என்னன்னா தான் வாழ்வதற்கு பிரிடேட்டர்னு சொல்லக்கூடிய பிரிடேட்டர், சரியா, அந்த வேட்டை பறவைகள்ல இருந்து, அதோட எதிரிகள்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு உருமாற்றம் அடையும், ஒரு நிறமாற்றம். அதுதான் கெமிலியான், பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், பச்சோந்தி மாதிரி இருக்காதரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பக்கம் போனா ஆமா 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 சூப்பர் சூப்பர், நீ தான் சூப்பர்மா. அந்த பக்கம் போனா ஆமாமா உன்னை பேர் ஊர்ல ஒரு ஆளே இல்லை தெரியுங்களா அப்படிமா. அதுதான் பச்சோந்தின்னு சொல்லுவோம். அப்ப அனிமல்ட்ட இருந்து இது ஒரு விஷயம் கத்துக்கிட்டாங்க. அனிமல் எதுக்கு கத்துக்குச்சுன்னா அடுத்தவனை பழிவாங்க கத்துக்கல, தான் தப்பி பிழைப்பதற்காக அந்த உருமறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்குச்சு. பள்ளியோட நிறம் பார்த்துருப்பீங்க, பறவைகளோட நிறம் பார்த்துருப்பீங்க, ஓனரோட நிறம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே இந்த மண்ணு கலர்ல மண்ணு மாதிரியே இருக்கும். அப்ப காடுகள்ல இந்த மாதிரி நம்ம ஒரு உடையை அணிஞ்சிட்டு போகும்போது என்ன செய்யலாம், நம்ம ஒரு விலங்கு துரத்துது, யானையை துரத்துதுன்னா டக்குன்னு நம்மளால ஓரளவுக்கு அதுலேருந்து மறைய முடியும். அசையாம நின்னாலும் அப்படியே கொஞ்ச நேரம் மறைய முடியும். வெட்ட வெளியில சொல்ல வரல, ஒரு புதர்ல ஒரு மரத்துல போய் நம்ம கொஞ்சம் அசையாம இருந்தனா நம்மளால கொஞ்சம் காப்பாற்றிக்க முடியும். இதுதான் உருமறைப்பு. சரியா, தன்னையே முடிஞ்ச வரைக்கும் மறைச்சிக்கிறதுக்கு பார்ப்போம். பள்ளியோடலாம் பார்ப்பீங்க, இந்த மரத்துல வாழற பள்ளிகள்லாம் அந்த மரத்தோட நிறத்திலே இருக்கும். இந்த அறிவு, இந்த மரபு எத்தனை மில்லியன் வருடங்களாக, ஆண்டுகளாக ஒரு உயிர்களுக்குள்ள புதைக்கப்பட்டு, அதாவது டிஎன்ஏ கோடிங்களை உள்ள மறைக்கப்பட்டு திரும்ப 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 அடுத்த வருஷத்துக்கு திரும்ப அடுத்த தலைமுறைக்கு உயிர் வாழ்வதற்காக ஒரு விஷயத்த அது எத்தனை வருஷம் கத்துருக்கும். சரியா, இந்த பூமியை உருவான வரலாறு உங்களுக்கு தெரியும் இல்லையா. மனுஷன் எங்க இருந்து வந்திருக்கான்? குரங்குல இருந்து. சத்தமா, குரங்குல இருந்து வந்திருக்கானா? அப்படிதான் நமக்கு அறிவியல் சொல்லி கொடுத்துருக்கு. மனுஷன் எங்க இருந்து வந்திருக்கான்? பூச்சி புழுக்கள்ல இருந்து, ஒரு செல் உயிரில இருந்து வந்திருக்கான். சரிங்களா, லாஸ்டா நம்ம குரங்குல இருந்து வரல. குரங்கு அதுக்கு முன்னாடி எதுல இருந்து வந்தது? வேற ஊர்வன. அதுக்கு முன்னாடி எங்க வந்தது? நீர் வாழ்வன, நீர் தண்ணியில வாழ்வது. அப்போ முதலா நுண்ணுயிரிகள், ஒரு செல் உயிரி தான் உருவாச்சு. அந்த ஒரு செல் உயிரி தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து பல்வேறு மாற்றங்களை தனக்குள்ள மாத்திக்கிட்டு பல மில்லியன் வருடங்களாக